இப்படி ரசம் ஒரு நாள் வைங்க. டெய்லி இந்த மாதிரி ரசம் வைங்க. நெல்லிக்காய் டெய்லி சேர்த்துன மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு டெய்லி நெல்லிக்காய் ஏதோ ஒரு வகையில் சட்னியில் அப்படி சேர்த்துட்டே இருந்தால் நல்லது. நம்ம ரசம் டெய்லி வைக்கிறோம்ல, அதனால் டெய்லி நெல்லிக்காய் சேர்த்துன மாதிரி ஆயிடுது. புளிக்க பதிலாக நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு 4-5 பூண்டு, 2 நெல்லிக்காய், ஒரு தக்காளி. நீங்கள் எத்தனை ஆளுங்க தகுந்த மாதிரி தக்காளியை நெல்லிக்காய் கொட்டிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூனு சீரகம், குருமிளகு 1 ஸ்பூன். இதெல்லாம் மிக்சியில் ஆட்டி அப்படி ரசம் வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாங்க. எண்ணெய் சூட வச்சு கடுகு, ஒரு 3 வரமிளகாய், கருவேப்பிலை. இந்த நெல்லிக்காய் ரசம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொஞ்சம் உடம்புல நீர் சக்தி, இந்த வெயில் நாளுக்கெல்லாம் ரொம்ப உடம்புல நீர் சக்தியாக இருக்குது. ரசமும் கெடாது. அதனால் இந்த நெல்லிக்காய் ரசம் டெய்லி வச்சிடணும். ரொம்ப ஹெல்த்தியான ரசம். கொஞ்சம் மஞ்சத்தூள், போட்டு இந்த நெல்லிக்காய் அரைச்ச விழுது அப்படி விட்டு மிக்ஸி கொஞ்சம் கழுவி அது எவ்வளோ ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவில் தண்ணி ஊற்றிடுங்க. இதில் வந்து ரசப்பொடி 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுடலாம். வேணுங்கிற அளவில் சால்ட்டு. அப்படியே ஒரு கொதி வரட்டுங்க. சூப்பரான ரசம், டேஸ்டான ரசம். அப்படியே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை மேலே போட்டுடலாம். வாரத்தில் 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கி நெல்லிக்காய் சட்னி, நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் ரசம் டெய்லி இப்படி வச்சு நெல்லிக்காய் உடம்புக்கு சேர்த்துக்கங்க. இந்த வெயில் காலத்தில் நல்ல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, நீர் சக்தி உடம்பு நல்லா கொடுத்தது. டேஸ்டான ரசம் டெய்லி வச்சு பாருங்கள்.